அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்புத்தாண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற அனைவருக்கும் சத்தியவசன ஊழியம் ஊழியர்கள் எல்லாருடைய சார்பாக நேயர்கள், பங்காளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஒரு புதிய ஆண்டை நமக்கு தந்து ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர் என்பதும் அவர் நேசிக்கிறார் என்பதும் அவர் ஒருபோதும் தம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை என்பதும் அனுதினமும் நாம் ருசித்து கொண்டிருக்கிற சத்தியம். ஒருவேளை இந்த புதிய ஆண்டிலே நாம் பலவிதமான மகிழ்ச்சி நமக்கு ஏற்படலாம், பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய மனதிலே வந்து போகலாம். இந்த நாளிலும் உங்களோடு கூட தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை பல இடங்களிலே வாசிக்கிறோம். அதிலும் குறிப்பாக சங்கீதம் 115:12 இவ்விதம் சொல்லுகிறது: கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நினைத்திருக்கிறார் என்பதற்கும் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அவர் திடீர்னு நம்மளை ஆசீர்வதிப்பதில்லை. இந்த ஆண்டு நமக்கு அந்த கடிகாரத்தில் பார்க்கும்போது அந்த கரெக்டாக அந்த 12 கிட்ட அந்த புதிய ஆண்டு வரும்போது நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் எல்லா காலங்களையும் நம்ம அவர் கையில் வச்சிருக்கிறாரு. அவருக்கு எல்லா காலங்களும் தெரியும். இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை வருடங்கள் வரும், எத்தனை வருடங்கள் வராமல் போகும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்தது போல அந்த புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார். அதற்கு காரணம் அவர் நம்மை நினைத்திருக்கிறார். நினைத்துத்தான் கொடுக்கிறார் புதிய ஆண்டை. இந்த ஆண்டு இருக்கட்டும், இந்த ஆண்டு இவர்களுக்கு நான் பரிசாக காலத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். காலத்தை கொடுக்கிற ஆண்டவர் அந்த காலத்தில் நம்மை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். இந்த நாளிலே ஒரு 3 குறிப்பை உங்களோடு சந்தோஷமாய் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதல் குறிப்பு இவ்விதமாக சொல்கிறது: தேவன் நமக்கு கேளாத ஆசீர்வாதத்தை கூட தர வல்லமை உள்ளவர். பொதுவாக ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டு வாங்கணும்னு நினைப்போம். உண்மைதான், நம்ம கேட்கணும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் வேத புத்தகத்திலே 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்திலே ஒரு வார்த்தையை சாலமோனிடம் கேட்கிறார் ஆண்டவர். ராத்திரியிலே சொப்பனத்திலே நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். ஒருவேளை ஒரு புத்தாண்டிலே இருக்கிறோம், முதல் நாளிலே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னால் நாம் என்ன கேட்போம்? விருப்பத்தின் அடிப்படையிலே பல காரியங்களை கேட்போம். ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சி படுத்துகிறவர், ஆண்டவர் நம்மை எல்லா விதத்திலும் நன்றாய் நடத்துகிறவர், நம்முடைய தேவைகளை எல்லாம் தருகிறவர். அவர் ஒன்றையும் நம்முடைய தேவைகள் எதையுமே அவர் மறுப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி கேட்குறார். அவர்கிட்ட நம்மளா இருந்தால் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருப்போம். ஆனால் சாலமோன் என்ன செய்கிறார் தெரியுமா? நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன், ஜனங்களோ பெரிய அளவில் இருக்கிறாங்க, ஆகையினால எனக்கு ஞான இருதயத்தை தாரும், ஞான இருதயத்தை தாரும். அவர் நிறைய சொற்றொடர் போட்டு அதை கொண்டு கேட்குறாரு. ஆனால் பின் பாயிண்ட்டாக அவர் கேட்குறது என்னென்னா ஞான இருதயத்தை அவர் கேட்கிறார். நாமும் கூட இந்த புத்தாண்டிலே ஆண்டவரிடம் சரியான ஒன்று நாம் கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஞான இருதயம், காலத்தை எண்ணி பார்க்கும் ஞானம், காலத்தை பிரயோஜனப்படுத்தும் ஞானம், தீமை செய்யக்கூடாது என்று யோசித்து நன்மையே செய்கிற ஞானம். ஞானம் ஒரு மனிதனுக்கு கடவுளிடத்திலிருந்து வருமானால், ஞான இருதயம் ஒன்று வருமானால், அவனுடைய காரியங்கள் எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக இருக்கும். அதுவும் கர்த்தர் தர்ற ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க,
இந்த ஆண்டு முழுவதும் அந்த ஞானம் நம்ம கூட வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஒரு நாளையும் குறித்து கலக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சூழ்நிலையும் குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஞான இருதயத்தை அவர் கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தா 10வது வசனத்திலே அவர் சொல்கிறாரு, நீ இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் நான் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு 13வது வசனத்தில் சொல்கிறார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. என்ன பாருங்க பிளெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு. ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட வந்தால் நினச்சி பார்த்து ஆசீர்வதிக்கிறதுங்கிறது தான். நம்ம கேட்குறது என்னன்னு அவர் காது கொடுத்து கேட்குறாரு, நம்ம என்ன நோக்கத்துக்காக கேட்குறோன்னு சொல்லி கேட்குறாரு, யோசித்து பார்க்குறாரு. ஆனால் அவர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாருன்னா, நீ பெஸ்ட்டாக கேட்ட, சரியானதை கேட்ட, ஆகையினால உன்னுடைய மற்ற காரியங்களை கொடுத்து கூட நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்காத நிறைய காரியங்களை அவர் கொடுக்கிறார். ஆனால் இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் நாம் பிற்பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆசீர்வாதமும் கீழ்ப்படிதலும் இணைந்தால்தான் அந்த ஆசீர்வாதமானது நமக்கு ஆண்டு முழுவதும் எப்போதுமே மிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆனால் பின் நாட்களை பார்க்கும்போது அநேக நேரங்களிலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற அவர் சில காரியங்களிலே தவறி விடுகிறார். ஆண்டவர் அவரை உணர்த்துகிறார். நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு 2 முறை தரிசனமாக்கி அந்நிய தேவர்களை நீ பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பின்னு வருது. ஸோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நீங்களும் நானும் கவனத்தோடு கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் பெறுகிற நாம் கீழ்ப்படிதலை விட்டுவிடக்கூடாது. அதனால தான் வேதம் முழுக்க நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமும் கீழ்ப்படிதலும் இணைந்தே தான் வரும். அதை நீங்களும் நானும் தான் பிரித்து பார்க்குறோம். ஆனால் வேதம் அதை பிரித்து பார்க்கவில்லை. எந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரோ அந்த மனிதனிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி நமக்கு வேதத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகள் உண்டு. நோவா சொன்னபடி வேலையை செய்கிறார், சொன்னபடி எல்லாவற்றையும் செய்கிறார். அவருக்கு புரியாத காரியம், ஆனால் சொன்னபடி செய்கிறார். ஆபிரகாம், அவன் இனத்தை விட்டு நீ வா, நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி தெளிவாக அவர் 12ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கூப்பிடுறாரு. அழகாக கீழ்ப்படுகிறாரு. அந்த மனிதர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பாருங்க, குறையாத ஆசீர்வாதம், அவர்களை விட்டு போகாத ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் தக்க வைத்துக் கொள்வது ஆண்டவருக்கு நாம் காட்டுகிற கீழ்ப்படிதல். ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபத்தோடு கேட்கலாம், ஆண்டவரே இன்னைக்கு நான் வாசித்த பகுதியில் நான் எந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும்? இன்னைக்கு நான் வாசித்த பகுதியில் எந்த விதமான பாவம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதோ அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அதை விட்டு விடுவதற்கு நம்முடைய சமூகத்துக்கு வர்றேன் ஆண்டவரே. அப்போ வேத புத்தகமானது ஆசீர்வாதத்தை தருகிற அதே நேரத்தில் நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் போதிக்கிறது. ஒருவேளை இதை கேட்கறதுல வாலிப பிள்ளைங்க இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் நீதிமொழிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் வாசித்து பழகினால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்குவதை நாம் பார்க்க முடியும். அதில் இணைந்தே சொல்லப்பட்டிருக்கோம். கீழ்ப்படிதல் வரும், கர்த்தருக்கு பயப்படுதல் வரும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மனிதன் ஒவ்வொரு நேரமும் என்ன செய்யணும்னு சொல்லி வரும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அதே நேரத்தில் நம்மிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிற தேவன். இரண்டாவது ஒரு குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது, ஆண்டவர் கீழ்ப்படிதலிலே நமக்கு குறை இருக்குமானால் நம்மை கீழ்ப்படிதல் உள்ள மனிதனாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர் பாருங்க. சாலமோனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு பிறகு கீழ்ப்படிதல் குறைந்து போனது. அதுக்கப்புறம் நம்ம பிரசங்கியெல்லாம் வாசிக்கும்போது அவர் திரும்பவும் அதுக்காக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்கிறோம். திரும்பவுமாக அவர் ஒப்புரவாகி
ஆண்டவரிடத்தில் வருவதைப் போல நாம் பல அதிகாரங்களை இங்கே வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கீழ்ப்படியாத ஒரு மனிதனை பார்க்கிறார், அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் வேத புத்தகத்தில் யாக்கோபுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கெட்ட தன்மையை மாற்றுகிற ஆண்டவராக அங்கே பார்க்கலாம். அவருடைய பேருடைய மீனிங் அப்படியே ஏமாத்துறவர், தட்டி கழிக்கிறவர், இப்படி பல விதங்களிலே அவருடைய பேருக்கு அர்த்தம் சொல்லுகிறார்கள். ஜென்ரலாக அவர் ஏமாற்ற சான்ஸ் கிடைச்சதுன்னா ஏமாற்றக்கூடியவர். அவருடைய கேரக்டர் அது. தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவிடமிருந்து ஒரு பசி நேரத்தில் ஒரு கூளை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிக்கிடுவார். ஒரு ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு போய் அவங்க அப்பாட்ட நின்று இந்த கடைசி ஆசீர்வாதத்தை நின்று பெற்றுக்கொள்வார். ஆனால் அவருக்கு ஒன்று விளங்கலை, நம்மை கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், இப்படி அவர் யோசித்து பார்ப்பதற்கு அங்கே அவருக்கு வாய்ப்பில்லாதவராக காணப்படுகிறார். ஆதி நாட்களிலே முற்பிதாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கர்த்தர் என்ன செய்தார் என்பதை தங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு அவங்க வாழ்க்கையெல்லாம் யாக்கோபுக்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அப்போ அவருக்கு கீழ்ப்படிதலை குறித்து கம்ப்ளீட்டாக ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் வேறு வழியில் செல்லுகிறவராக இருந்தார். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும்போது அவனை கீழ்ப்படிதல் உள்ள மனிதனாக மாற்றி ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் கூட வர்றார். ஏசாவுக்கு பயந்து வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்குது. அங்கே தான் அவருக்கு திருமணம். பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்தில் மாமனார் பொண்ணையே மாற்றி கொடுத்துருவார். யோசித்து பார்ப்போம், அந்த ஏமாற்றும் தன்மையுடைய அந்த மனிதன் தான் ஏமாற்றப்பட்ட போது என்ன நினச்சிருப்பான்? இப்படி ஏமாத்துறது எவ்வளோ தப்பு. அடுத்து திரும்ப திரும்ப அவனுடைய வாழ்க்கையில் 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறார். எல்லா அனுபவங்களையும் ஆண்டவர் கடக்க வைக்கிறார். கடைசியில் அவர் எங்கே நிற்க வைக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய சமூகத்துக்கு அவன் தேடி வர வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலையை அவருக்கு கொடுத்து அங்கேருந்து கிளம்பி எல்லா காரியங்களையும் அவர் நேர்த்தியாய் செய்து கொண்டு வருகிறதை போல காண்பித்து அவர் வர்றார். பயத்தோடு தான் வர்றார். ஆனால் அங்கே நாம் வாசிப்பது ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலே அவர் வந்த இடத்தையும் அங்கே அவருக்கு நேர்ந்த காரியங்களையும் நாம் சற்று யோசித்து பார்க்கலாம். 28வது அதிகாரம் 15வது வசனம். முதலிலே அவர் ஆசீர்வாதத்திற்கான ஒரு வார்த்தையை பெற்ற இடம் அது. ஆதியாகமம் 28வது அதிகாரம் அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். தன்னுடைய இறுதியிலே 15வது வசனத்தில், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அந்த நேரத்தில் அந்த மனிதன் கடவுளோட அந்த கீழ்ப்படிதலிலே சரியாகவில்லை. ஆனால் அவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு இதை சொல்கிறேன், நீ போயிட்டு திரும்ப வருவ, நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொல்வதை தினசரி கேட்கும் பழக்கம் நமக்கு இருக்கிறதா? நாம் வாக்குத்தத்தங்கள் என்று வரும்போது முதலாம் ஆண்டின் முதல் நாளிலே வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு வாஞ்சிக்கிறதை போல அனுதினமும் நாம் வாஞ்சித்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும். இன்னைக்கு எனக்கு கொடுக்குற ப்ராமிஸ் என்ன, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்குற வேத வார்த்தை என்ன, இப்படி தேடி வாசிக்கும் பழக்கம் இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நமக்கு என்ன செய்ய போகிறேன் என்று சொல்வார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார். கடைசியில் அந்த பைண்டிங் எப்படி வரும்னா, ஆண்டவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் கைவிடவே மாட்டார் என்று வரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவனை நாம் தேவனாக பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். நினைக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இங்கே சொல்லுகிற ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவதிலே அவர் குறியா இருக்கிறார். கடைசியில் அவர் எங்கே கொண்டு வர்றாரு? 32வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னா ஆதியாகமம் ரொம்ப மனதில் வேதனையோடு ஏசா கிளம்பி வர்றாருன்னு சொல்லி இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவரை என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நைட்டு ப்ரே பண்ணுறார், ஜெபிக்கிறார். ஒருவேளை இந்த புத்தாண்டு தினத்திலே நைட்டெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். முந்தின நாள் தேவ சமூகத்தில் இருப்போம். ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை அவனுக்கு கற்றுத்தருகிறார். இதுவரைக்கும் தான் முயற்சி, தன்னுடைய ஏமாற்றும் திறன், இது எல்லாத்துலேயும் மேலே வரணும்னு நினச்ச அவருக்கு ஆண்டவர் சொன்னது என்ன தெரியும்னா,
கர்த்தர் நான் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய மாறுதல்களை நான் பார்த்து 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 அந்த மாறுதலுக்கெல்லாம் உட்பட்ட ஒரு மனிதனாக உன்னை நான் நிறுத்தி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதான் ஆண்டவருடைய திட்டம். அவர் அந்த திட்டப்படி அங்கே வர்றாரு. நைட்டு முழுக்க போராட்டமான ஜெபம். ஆண்டவரை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை போக விடேன். 32:26 வசனம். அப்போ தான் ஆண்டவர் கேட்குறாரு, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. யாக்கோபுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்த்தம் எத்தன் அப்படின்ற மீனிங். அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஒரு பெரிய தேசத்திற்கு தலைவனாக, ஒரு பெரிய இனத்திற்கே அவன் தலைவனாக அந்த நாளிலே தெரிந்து கொண்டதை சொல்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய பயணம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவருடைய பயணம் முழுவதுமே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடக்கும் ஒரு பயணமாக அது மாறிற்று. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தையிலே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அப்படின்னா ஆண்டின் முதல் நாளில் அமர்ந்திருக்கிறோம். உங்களுடைய என்னுடைய உணர்வு எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் தெரியுமா? நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என்னுடைய முயற்சிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய எல்லா காரியங்களும் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். நீர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வாதத்துக்காக ஏங்குகிற உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வச்சிருக்கிற சில காரியங்களை சரிப்படுத்தி கொண்டால் நீங்கள் எந்த இடத்துக்கு சேருவீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு இடத்துக்கு சேருவீங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மனிதனுக்கு வேதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுமே நமக்கு சொந்தம். மூன்றாவது குறிப்பாக வாக்குத்தத்தங்களை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன். அதில் நான் ஒரு பகுதியை நான் சுட்டிக்காட்டி அதை நினைவு கூற விரும்புகிறேன். சங்கீதம் 32, அதில் ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை வைத்திருப்பார். வாக்குத்தத்தங்கள் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியது. அதில் அவர் சொல்வார் 8வது வசனத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளோ நல்ல வாக்குத்தத்தம் பாருங்கள். எல்லா வாக்குத்தத்தங்களும் நல்ல வாக்குத்தத்தங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களும் அவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தம். இந்த ஒரு நாளில் மாத்திரமில்லை, எல்லா நாளுமே நாம் வாக்குத்தத்தங்களை பெற்று எல்லா நாளுமே வாக்குத்தத்தங்களை பெற்ற தேவனை மகிமைப்படுத்தி வாழ முடியும். இதில் அவர் சொல்கிறாரு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஸோ இந்த முதல் நாளிலே மீதி இருக்கக்கூடிய 364 நாட்களை பற்றி நமக்கு தெரியாது. நாம் என்ன வழியில் நடக்கணும்? யார் யோசனை சொல்கிறேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்குறா தெரியுமா? கர்த்தரே நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லுவார். அந்த ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு நம்ம போய் பழகி அந்த ஆலோசனையை கேட்டு பழகினா ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை பார்க்க முடியும். அதுபோல அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனையை பெற்று ஆண்டு முழுவதும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை ருசிப்போமா? ஆனால் ஒரு பொறுப்பையும் வைக்கிறாரு. நீ எப்படி இருக்கக்கூடாது ஆலோசனை பெறும்போது? 9வது வசனத்தில், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்டி சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். குதிரை ஃபாஸ்ட், கழுதை ஸ்லோ. நீ என்னிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டேன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் நீ இருக்கக்கூடாது, டெட் ஸ்லோவாகவும் நீ இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நிதானமாக கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரு, நான் அதை என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா ஜெபித்து ஆலோசனையின்படி நம்ம நடப்போம்னு சொன்னால் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஒரு புதிய ஆண்டுக்குள் எங்கள் எல்லாரையும் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் வேதம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை விட்டிருப்போமானால் இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுக்க உதவி செய்யும். அனுதினமும் உம்முடைய வேதத்தை வாசித்து ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு நாளும் உடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும்போது நாங்கள் அந்த புத்தியிலா குதிரையை போலவும் அந்த கோவேறு கழுதையை போலவும் இல்லாதபடிக்கு உமக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக எங்களை மாற்றும், எங்களுடைய குடும்பத்தை மாற்றும். நாங்கள் எல்லாரும் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் நீர் தரும் சந்தோஷத்தினாலும்
சமாதானத்தினாலும் நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமையாக உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமென்.